அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும், தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி ஆடை விற்பனையகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்திலே இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்கிலே அது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில. அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்ல இவர்களால் தான் இழிவாய் போனது. அன்பு மக்களை, வர்றவன்லாம் புரட்சி தெலு, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரச்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டது. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கி இருக்கா இந்த நாடு?